வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஓப்போ ரெனோ 8 சீரீஸ். ஸோ ரெனோ 8 ரெனோ 8 ப்ரோ ரெண்டுமே இன்றைக்கி லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரெனோ 8 ப்ரோவோட அன்பாக்சிங். ஸோ ரெனோ 7 ப்ரோ போன வருஷம் லான்ச் ஆச்சு 40,000 ரூபாய்க்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா கிட்டே இருக்குது ப்ரைஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்களோட டெடிக்கேட்டடாக ஒரு என்பியூ மேரி சிலிக்கான் எக்ஸ் என்பியூ, அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் யூஸ் பண்ணுற என்பியூ அது இருக்குது. அது தவிர 120 Hz ஃபுல் ஹெச்டி AMOLED ஸ்க்ரீன் வந்து இந்த வாட்டி 90 Hzலேருந்து 120க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது தவிர ப்ராசஸரும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Dimensity 1300லேருந்து 8100 மேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவில் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஓகே, அதே பச்சை கலர் பாக்ஸ் தான் இருக்குது. ஓப்போ ரெனோ 8 ப்ரோ 5G. ஸோ இதில் சார் வேல்யூ எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா, ஹெட்சார் 1.185. இது வந்து ஹெட்சார். பாடி சார் வந்து 0.921. ஸோ பாடி சார் ஓகே தான், ஆனால் ஹெட்சார் கொஞ்சம் ஒன்றுக்கு மேலே இருக்குது. அது தவிர 5G பேண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 12 5G பேண்ட்ஸ் கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது வந்து கிளேஸ்டு க்ரீனு, இது தவிர ஒரு பிளாக் கலரும் வருது. எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா 52,999, 53,000 போட்டிருக்கு எம்ஆர்பி. போன வாட்டி 40,000 ரூபாய்க்கே 12-56. இது 12-56 ஒரே மாடலில் தான் இருக்குது. ஸோ போன வாட்டி 40,000 ரூபாய் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போது ப்ராசஸரும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் விலையும் ஏற்றிட்டாங்க. வேறு என்ன, சாம்பியன்ஸ் லீக், யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்கோட இது அவ்வளோதான் போட்டிருக்கு. ஸ்லிம் வந்து 7.34 mm, அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குமா. பாக்ஸில் வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன்லேயே மேலேயே வந்து இந்த மேரி சிலிக்கான் எக்ஸ் இமேஜிங் என்பியூ அது வந்து இருக்குது. அது தவிர இந்த என்பியூ இருக்கிறதுனால 4K அல்ட்ரா நைட் வீடியோ, Dimensity 8100 மேக்ஸ் இருக்குது. ஸோ 80 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ 65லேருந்து இவங்களும் 80 வாட் போயிட்டாங்க. 80 வாட் சார்ஜர் இருக்குது. அது தவிர கேபிள் இருக்குது. ஸோ டைப் ஏ டு டைப் சி தான், டைப் சி டு சி கிடையாது. ஸோ அது தவிர குவிக் ஸ்டார்ட் கைடு, ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ், இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஃபோன் வந்து மெட்டல் ஃப்ரேம் தான், ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குது. பின்னாடி வந்து சிங்கிள் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பின்னாடியும் கிளாஸ் தான், ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் தான் கொரில்லா கிளாஸ் 5 இருக்குது. பின்னாடி என்ன கிளாஸ் மென்ஷன் பண்ணாலும் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாக மெட்டல் ஃப்ரேமு. ரைட் சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. இல்லை, வெறும் டுவல் சிம் ஸ்லாட் தான் இருக்குது, எக்ஸ்பேண்டபிள் இல்லை. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் USB டைப் சி போட்டு, லவுட் ஸ்பீக்கரு. டாப்பில் வந்து இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் ஒரு சின்ன ஒரு வெண்ட் ஒன்று இருக்குது. அது தவிர செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்குது. பின்னாடி தான் அந்த பவர் பை மேரி சிலிக்கான் போட்டிருக்கு. அதே IMX76, போன ஜென்ரேஷன் யூஸ் பண்ண அதே IMX766 சென்சார் தான். தவிர 8 MP அல்ட்ரா வெயிட் இருக்குது. அந்த 2 MP மேக்ரோவும் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃபோன்லேயே 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. இந்த ஹை அண்ட் ஃபோன்ஸ்லேயும் அந்த மேக்ரோ தூக்கமாக அப்படியே இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 32 MP கேமரா இருக்குது. IMX709 சென்சார், போன ஜென்ரேஷன் யூஸ் பண்ண அதே சென்சார் தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. அதே கலர் வைஸ் தான், அதே இது தான். ஸோ NFC இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் NFC சப்போர்ட் இருக்குது. அது தவிர மற்ற எல்லா அந்த கலர் வைஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் போனால் அபவுட் டிவைஸ், ஸோ அப் டு டேட்டாக இருக்குது. இதுலேயே போட்டிருக்கு Dimensity 8100 மேக்ஸ், இமேஜிங் என்பியூ டெடிக்கேட்டடாக வந்து மேரி சிலிக்கான் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கலர் வைஸ் 12.1, ஆண்ட்ராய்டு 12. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ இவங்க வந்து 2 OS அப்டேட்ஸ், ஸோ ஆண்ட்ராய்டு 13, 14 வரும். அதுக்கப்புறம் 4 years அப்டேட்ஸ், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்கலாம். ஸோ இவங்க இது மிட் ரேஞ்சில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இன்னும் 5 சீரிஸ் தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பு. அது வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அது தவிர யூஐ ஃபெமிலியரான யூஐ தான். இந்த கலர் வைஸ் யூஐ அப்படியே எல்லாத்துலேயும் பார்த்த மாதிரி அதே யூஐ இருக்குது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான், அல்ட்ராசானிக் கிடையாது, ஆப்டிக்கல் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரிக் ஓகே, டக்குன்னு அன்லாக் ஆகுது, அந்த இஷ்யூஸ்மே இல்லை. அதுக்கடுத்து நம்ம டிஸ்பிளேயில் போனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஷார்ப்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ இது என்னென்னா இமேஜ் வியூ பண்ணும்போது இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ என்ஹான்சஸ் ஸோ இமேஜ் தான் இமேஜ் அப்படின்னா பேட்டரி வந்து அடிவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர வீடியோ கலர் பூஸ்டர். ஸோ இதுவும் அதே தான். ஸோ வீடியோக்கு வந்து கலர் பூஸ்டடாக வந்து காட்டு பார்க்கும்போது அது பிரைட் HDR வீடியோ மோடு. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் HDR வீடியோ பார்க்கும்போது அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர ரிஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ இது வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். அவ்வளோதான், ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து 60, 120. இது வேரியபிள் ரிஃப்ரெஷ் கிடையாது. அது தவிர அவ்வளோதான். ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. இதே டிஆர்எம் இன்ஃபோவில் போய் பார்த்தா 60, 90, 120 ரிஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது தவிர HDR10, HDR10+ HLG இருக்குது, வைட் L1 இருக்குது. அமேசானில் வந்து HDR வரும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இன்னும் செக் பண்ணி பார்க்கல. தவிர எய்டா அதில் போனால் ஸோ 12GB வந்து 11.13 GB இருக்குது. அதில் வந்து 6.2 GB இருக்குது. 256 GB 223 GB இருக்குது. அதில் 213 GB ஃப்ரீயாக இருக்குது. ப்ளூடூத் 5.2 தான், ஏன்னா Dimensity 8100 மேக்ஸில் வந்து இதுலேயும் கிளியராக போட்டிருக்கு 8100 மேக்ஸு. கிளாக் ஸ்பீட் வந்து அப் டு 2.8 GHz வரைக்கும் போகும். 5 nm தான். 8100 மேக்ஸ் வந்து ஆல்ரெடி 10Rல யூஸ் பண்ணியிருக்காங்க, OnePlus 10Rல. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 6.7 இன்ச்சு 120 Hz மாலி G10 MC6 GPU. கூலிங் மெக்கானிசமில் இது இருக்குது, மல்டிபிள் கூலிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேமிங் வீடியோவில் பார்க்கலாம். பேட்டரி வந்து 4500 mAh 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து 0 to 50% 11 minutes அப்படின்னு போட்டிருக்கு. 100% அவங்க எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை. மோஸ்ட்லி ஒரு ½ an hour அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ½ an hour 35 minutes வந்து 100% ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பேட்டரி தான், 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு இருக்குது. அது தவிர வேறு என்ன, வீடியோ குவாலிட்டி. ஸோ 4K வீடியோ எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, வியூங் ஆங்கிள்ஸும் சூப்பராக இருக்குது. பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமல் பெசல்ஸ் தான் இருக்குது, அந்த அளவுக்கு பெசல்ஸ் இல்லை. அது தவிர ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான், டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் இதில் நான் பார்க்கல. ஸோ NFC இருக்குது. நம்ம டால்பி அட்மாஸ் எதுவும் போடலை இதில், வெறும் NFC அவ்வளோதான் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆடியோவுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. நல்லா இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ரெனோ 7 ப்ரோவோட ஆடியோ குவாலிட்டி மாதிரியே தான் இருக்குது. அந்த பாட்டமில் வந்து 70%, டாப்பில் வந்து 30% அவ்வளோதான் இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது முக்கியமானது கேமரா. ஸோ இதிலே கேமரா ஆன் பண்ணும்போதே வந்துருச்சு. மாடல்ஸ் எக்யூப்டு மெரிசிலிகான் எக்ஸு, ஓப்போஸ் ஃபஸ்ட்டு செல்ஃப் டெவலப்டு இமேஜிங் NPU அப்படின்ட்டு. ஸோ அதனால் ப்ராசஸிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். 4K அல்ட்ராநைட் வீடியோ இருக்குது. அது தவிர 4K அல்ட்ரா HDR வீடியோ. ஸோ HDRே வந்து 4Kயில் ரெக்கார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லேயும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் 1080p தான். ஏன்னா நிறைய ஹைஎண்ட்லேயே சில இதில் வந்து 1080p தான் HDR வரும். இதில் வந்து 4Kலேயே HDR வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், லோ லைட்டில் வந்து பெட்டர் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து 50 MP மோட் இருக்குது டெடிக்கேட்டடாக. அவ்வளோதான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைடு 8 MP அல்ட்ரா வைடு. ஜூம் வந்து 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. தனியாக போர்ட்ரேட் மோட் இருக்குது. போர்ட்ரேட் மோடில் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனு. அது தவிர ஃபில்டர்ஸு. ஸோ ஃபில்டர்ஸில் அதே தான், ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போக்கா ஃப்ளேர் இருக்குது. அவ்வளோதான். ஃபோட்டோஸில் வந்து இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. அது தவிர மோர் ஆப்ஷன் போனால் மேக்ரோ, அந்த 2 MP மேக்ரோ இருக்குது. ஃபிலிமு, டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷன் வந்து 960 FPS ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இருக்குது. 12 இது நைட் மோடு. ஸோ எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி நைட் மோட் இருக்குது. நைட் மோட்லேயே வந்து ட்ரைபாட் மோடும் இருக்குது. ஸோ லாங் எக்ஸ்போஷருக்கு வந்து இது யூஸ் ஆகும். அது தவிர வீடியோவில் அல்ட்ரா ஸ்டடி மோடு. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோடு சப்போர்ட்டு 1080p 60 FPSக்கு வந்து மாறிடும் அல்ட்ரா ஸ்டடி மோட் போனால். ஸோ ஏஐ ஹைலைட் வீடியோ தான் HDR வீடியோவா?
ஸோ 4K ஆமாம் ஏஐ ஹைலைட் வீடியோ தான் HDR வீடியோ. ஸோ இது வந்து 4Kலேயும் ஒர்க் ஆகும், 1080pயில் மட்டும் இல்லாமல். அது தவிர அல்ட்ரா வைட்லேயும் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ 1080p ஆப்ஷன் இருக்குது அல்ட்ரா வைட்லேயும். ஓகே, இது தவிர நைட் வீடியோ அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நைட் வீடியோ எங்கே இருக்குது? ஸோ இதில் இது இருக்குது. ஆமாம், இதுலேயும் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் வீடியோ வந்து 1080pயில் ஒர்க் ஆகும். ஃபில்டர்ஸ் வந்து ஒரிஜினல். ஸோ ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போக்கா ஃப்ளேர் இருக்குது, அவ்வளோதான். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து 1080pயில் ஒர்க் ஆகும். ஸோ நைட் வீடியோ அப்படின்ட்டு டெடிக்கேட்டடாக எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ இது இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நைட் வீடியோ. ஸோ இப்போது ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. OPPO Reno 8 Proவோட 4K HDR வீடியோ. ஸோ ஏஐ அப்படின்னு போட்டிருக்கு. இதில் டிஜிட்டல் ஜூமும் இருக்குது, அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓகே, ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அல்ட்ரா ஸ்டெபிள் மோடில் தான் தெரியும் இந்த அளவுக்கு இருக்குது. OPPO Reno 8 Pro அல்ட்ரா ஸ்டேபிள் மோட். ஸோ 60 FPS 1080p 60 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஜூம் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் நடந்து தான் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டேபிளாக தான் தெரியுது. குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. OPPO Reno 8 Pro ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் ஏஐ மேக்ஸிமம் 1080p தான் இருக்குது எல்லா இதுலேயுமே. ஸோ இதில் வந்து ஏஐ மோடு. ஸோ இது வந்து HDR மோடு தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது HDR மோடு. ஸோ இன்றைக்கி வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் பின்னாடி இருக்கிற க்ளவுட்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஸோ இதோட நார்மல் மோடும் இருக்குது, அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது. ஓகே, 1080p போர்ட்ரேட் வீடியோஸ். இது வந்து ஒரிஜினலு. இது தவிர ஏஐ இருக்குது, அந்த கலர் போர்ட்ரேட் இருக்குது, அது ஒரு போக்கா ஃப்ளேர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஹெச் டிடெக்ஷன் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் டேலைட் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ லோலைட் ஃபோட்டோஸ் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வரும். இதோட ப்ரீலோடட் ஆப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரீலோடட் ஆப்ஸ் தான். ஸோ ப்ளோட்வேர் கண்டிப்பாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ரிவ்யூவில் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் அதிகம் தான். பில்டு குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது, மற்றபடி கேமரா நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட் கேமராலேயும் 4K சப்போர்ட் இல்லை. ஸோ மேரி சிலிக்கான் எக்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் நைட் ஆப்ஷனு, இந்த ஃபோட்டோவில் ஃபில்டரு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் 4K சப்போர்ட்டு, வீடியோ சப்போர்ட் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் இல்லை. ஸோ அது வந்து கொடுத்துருக்கலாம். ஓவராலாக இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ப்ரீமியம் ஃபோனு, காசும் கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனு எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.